அத்தியாயம் 10. எண்ணங்களின் பாதிப்பை எதிரொலித்த தண்ணீர். மனிதன் இயக்கத்தையும் அது உடலில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் கடந்த அத்தியாயங்களில் பார்த்தோம். உடலில் தொந்தரவே இல்லாத நபர்களும் கூட மனதில் ஏற்படும் பயத்தின் மூலம் நோயாளிகளாக மாறி உடல் ரீதியான தொந்தரவுகளை அனுபவித்த சம்பவமும், அதேபோல இறப்பிற்கு நாள் குறிக்கப்பட்ட நோயாளிகள் மனநிலை மாற்றத்தால் முற்றிலும் குணமாகி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிய நிகழ்வுகளும் உங்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்கும். அமெரிக்கா துவங்கி பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற இந்த மெடிக்கல் மிராக்கிள்கள் அனைத்தும் பயன்பாட்டு நிரூபணங்கள். என்னதான் ஒரு ஆராய்ச்சியாளரே ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அதில் ஈடுபட்ட பல நபர்கள் குணமடைந்ததை நேரில் கண்டாலும் விஞ்ஞானபூர்வமான விளக்கம் வேண்டும் என்று அறிவியலாளர்கள் கேட்பார்கள். ஒரு ஆய்வின் முடிவை வைத்து மட்டும் ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அது எவ்வாறு நடக்கிறது என்பதற்கான கோட்பாட்டை விளக்க வேண்டும். மனம் விஷயத்தில் அது சாத்தியமா என்ன? மனநிலை மாற்றம் காரணமாக நோயாளி ஆனவர்கள், நோயிலிருந்து விடுபட்டவர்கள் என்று ஆதாரங்களை பட்டியல் போட்டு அடுக்கினாலும் அதன் கோட்பாடு என்ன என்று ஆய்வாளர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்போதும் நாம் பார்க்க போவது ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் கேட்கும் ஒரு நேரடியான நிரூபணம். அறிவியல் என்ற சொல்லை நம் முன்னோர்கள் அறிவிற்கு பொருத்தமான என்ற பதத்தில் பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்போது அறிவிற்கு பொருந்துவது எல்லாம் முக்கியமல்ல, நம் கருவிகளுக்கு புரிய வேண்டும். கருவிகள் ஒத்துக்கொண்டால்தான் அறிவியல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கலீலியோ முதல் தாமஸ் ஆல்வா எடிசன் வரை இதுவரை இருந்த அறிவியல் அறிஞர்கள் அறிவிற்கு பொருத்தமான அறிவியலை முன்வைத்தனர்கள். நாம் நம்புவதை அறிவியல் என்று சொல்வதை விட கருவியல் என்று சொல்வதை பொருத்தமாக இருக்கும். எனவேதான் புதிய கண்டுபிடிப்புகள் என்னவானாலும் கருவிகள் வழியாகவே அதனை நிரூபிக்க முயல்கிறோம். மனம் விஷயத்தில் இதே பிரச்சனை தான். ஆனால் மனதின் இயக்கத்தை எப்படி கருவிக்கு நிரூபிப்பது? உயிருள்ள எல்லா ஜீவராசிகளும் மன இயக்கத்தை நிரூபித்துவிட முடியும். நம் சிந்திக்கும் ஒரு விஷயத்தின் தாக்கத்தை அருகில் இருக்கும் இன்னொரு உயிரிடம் பார்க்க முடியும். தேவைப்பட்டால் நிரூபித்துவிடவும் முடியும். அப்படியான ஆய்வுகளும் கடந்த நூற்றாண்டுகளில் நடைபெற்றன. ஆனால் நம் மனதின் எண்ணங்கள் ஒரு கருவியிடம் நிரூபித்துவிட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் ஜப்பான் விஞ்ஞானி மசாரோ யமாண்டோ. மனம் பற்றி அவருடைய முதல் கண்டுபிடிப்பு 1999 தான் தொடங்கியது. தொடர்ந்து நடைபெற்ற அவருடைய தீவிர ஆய்வுகளில் மனதின் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் புற உலகில் மாற்றம் நிகழ்கிறது என்பதை கண்டுபிடித்தார். எண்ணம் போல் வாழ்வு என்ற சொல்லாடல் இருப்பது தமிழில் அல்லவா? தமிழ் என்பது அறிவியல் மொழி அல்ல என்ற நம் தாழ்ந்த சிந்தனையால் பல அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் நாம் புறந்தள்ளி இருக்கிறோம். யமாண்டோ தன் ஆய்வுகளில் எண்ணம் போல் வாழ்வு என்பதை நிரூபித்தார். அப்படி என்னதான் கண்டுபிடித்தார் யமாண்டோ? நம் மனதில் உருவாகும் சிந்தனைகள் புற உலகில் எல்லா அம்சங்களையும் பாதிக்கின்றது என்பதை நம்பினார் யமாண்டோ. அதற்கான ஆதாரத்தையும் மட்டும்தான் அவர் தேடிக்கொண்டிருந்தார். 1999 ஆண்டில் புறப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்களை தண்ணீர் வைத்து ஆய்வு செய்யலாம் என்று முடிவுக்கு வந்தார் யமாண்டோ. ஏன் அவர் அந்த தண்ணீரை தேர்வு செய்தார்? தண்ணீர் உலகம் முழுவதும் ஆன்மீக நடவடிக்கைகளில் முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது. நல்ல விஷயம் செய்யும் முன்னும் சரி, கெட்ட விஷயத்திற்கு பின்பும் சரி, நீராடுதல் முக்கியமானதாக சொல்லப்படுகின்றது. அதே போல புனித யாத்திரைகளில் புனித நீராடல் போன்ற விஷயங்கள் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. உலகின் எல்லா மதங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் தண்ணீரோடு தொடர்புடையதாக இருக்கின்றன. கிறிஸ்துவர்கள் புனித நீர் தெளிக்கும் சடங்குகள் வைத்திருக்கிறார்கள். இந்துக்கள் புனித யாத்திரைகளில் புனித நீராடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் புனித பயணத்தின் போது புனித நீரை கொண்டு வருவதை முக்கியமாக கருதுகிறார்கள். ஆக எல்லா மதங்களோடும் தண்ணீர் மிக நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கின்றது. ஜப்பானிய வழக்கத்திலும் தண்ணீர் மிக முக்கியமானது என்பதால் யமாண்டோ தண்ணீர் மூலமாக தன் ஆய்வுகளை துவங்க முடிவு செய்தார். தண்ணீர் ஐஸ் கிறிஸ்டல்களாக மாற்றி அதனை பரிசோதித்துதான் யமாண்டோவின் திட்டம் நிறைவேறப் போகின்றது. சாதாரண தண்ணீரை உறைய வைத்து ஐஸாக்கி பின்பு அவற்றை கிறிஸ்டல்களாக மாற்றி அதனை எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பில் வைத்து போட்டோ எடுத்தார் யமாண்டோ. தனித்தனியான படங்களை எடுத்து சோதித்து கொண்டிருந்த போது அதில் ஒரு படம் மற்ற படங்களிலிருந்து வேறுபட்டிருந்தது.
அது என்ன படம் என்று பிரித்தார் எமாட்டோ. சாதாரண தண்ணீரையே விதம் விதமாக மைக்ரோஸ்கோப்பில் படங்கள் எடுத்து கொண்டிருந்த போது பீத்தோவன் இசை கேட்டுக்கொண்டே எடுத்த படம் மற்ற படங்களில் இருந்து வேறுபட்டு இருந்தது. இப்போது மறுபடியும் பீத்தோவன் இசையோடு ஒரு ஐஸ் கிறிஸ்டல் படத்தை எடுத்தார் எமாட்டோ. சாதாரண தண்ணீர் படங்களுக்கும் இசை கேட்டுக்கொண்டே எடுக்கப்படுகின்ற படத்திற்கும் பெரிய வேறுபாடு இருந்ததை பார்த்தார் எமாட்டோ. இசையால் நம் மனதில் ஏற்படும் உணர்ச்சியை தான் தண்ணீர் பிரதிபலிப்பதாக கருதினார் எமாட்டோ. அந்த அடிப்படையில் அனைவருடைய முதல் ஆய்வை அவர் அங்கிருந்து தொடங்கினார். மனதில் உருவாகும் ஒற்றை உணர்ச்சியை தண்ணீர் வழியாக படம் பிடித்தார் எமாட்டோ. ஒரு மனிதனிடத்தில் ஒரு நேரத்தில் ஒரே உணர்ச்சி சாத்தியமா? சாதாரணமாக நம் கலவை உணர்ச்சிகளோடு தான் இருப்போம். தனியான மகிழ்ச்சியோ கவலையோ துக்கமோ பயமோ கோபமோ எதுவாக இருந்தாலும் கலவையான உணர்ச்சியே மனிதர்களிடத்தில் காணப்படுகின்றது. தனியாக அந்த உணர்ச்சி மட்டும் இருப்பதை நாம் உணர முடியாது. இதேபோல மகிழ்ச்சியை ஒற்றை உணர்ச்சியாக ஏற்படுத்தி அது தண்ணீரில் ஏற்படுத்தும் மாற்றத்தை படம் எடுக்க முயன்றார் எமாட்டோ. ஒரு ஏழ்மையான நபரை தனது ஆய்வுக்கூடத்திற்கு அழைத்து வந்தார் எமாட்டோ. அவர் அருகில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய தண்ணீரை தயாராக வைத்திருந்தார் எமாட்டோ. அவருக்கு மிகவும் விருப்பமான ஆனால் இதுவரை கிடைக்காத பொருள் எது என்று கேட்டார். அதற்கு அந்த ஆய்வாளர் கூடத்திற்கு வந்தவர் சொன்ன பதில், அந்த பொருளை சில நிமிடங்களிலேயே வாங்கி அவரிடம் கொடுத்தார் எமாட்டோ. நாம் தேடி வாங்க விரும்பிய ஒரு பொருளை நம்மால் வாங்க முடியாத நிலையில் திடீரென்று யாரிடமிருந்தாவது கிடைத்தால் நமக்கு என்ன தோன்றும்? நிச்சயமாக மகிழ்ச்சிதான். வேறெந்த உணர்ச்சியும் சில நிமிடங்களாவது தோன்றாது. அழைத்து வரப்பட்டவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவர் அருகில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை எடுத்து ஐஸ் கிறிஸ்டலாக மாற்றி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தார் எமாட்டோ. எமாட்டோ இதுவரை பார்த்திராத ஒரு புதுவிதமான தண்ணீர் படத்தையும் அங்கு பார்த்தார். இதுதான் எமாட்டோவின் மிக முக்கியமான முதல் படம். சாதாரண தண்ணீரில் மைக்ரோஸ்கோபிக் பிக்சரும் மகிழ்ச்சி வெளிப்பட்ட போது எடுக்கப்பட்ட தண்ணீரின் மைக்ரோஸ்கோபிக் பிக்சரும் வெவ்வேறானவை என அவர் அறிந்து கொண்டார். இரண்டிற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருந்தது. தான் நினைத்த விஷயம் கைகூடியதில் மகிழ்ந்ததோடு நிற்கவில்லை எமாட்டோ. தொடர்ந்து பலவிதமான மனநிலைகளை ஐஸ் கிறிஸ்டல் புகைப்படங்கள் மூலம் பதிவு செய்தார். மனநிலை மாற்றத்தால் நம் முன்னால் இருக்கும் தண்ணீர் மாற்றமடைகிறது என்பதை அறிவியலுக்கு உணர்த்தியவர் எமாட்டோ. அவர் எடுத்த தண்ணீர் புகைப்படங்கள் விதவிதமான மனநிலைகளை பிரதிபலிப்பவையாக இருந்தன. நம்முடைய எண்ணங்கள் நம் முன்னால் இருக்கும் தண்ணீரை பாதிக்கின்றன, அவ்வளவுதானே. இதற்கும் நம் வாழ்க்கை மாற்றத்திற்கும் என்ன தொடர்பு? எமாட்டோவின் புகைப்படங்கள் மனம் பற்றிய முக்கியமான கேள்விகளுக்கு விடை சொல்லின. அத்தியாயம் 11. மகிழ்ச்சியை அளக்கலாம். ஜப்பானிய விஞ்ஞானி எமாட்டோ நம்முடைய எண்ணங்கள் தண்ணீரில் மாற்றத்தை ஏற்படுத்தியதை புகைப்படமாக்கி காட்டிய அதிசய நிகழ்வை கடந்த அத்தியாயத்தில் பார்த்தோம். நாம் சாதாரணமாக யோசிக்கின்ற விஷயங்களை கொஞ்ச நேரத்தில் நாமே மறந்துவிடுகிறோம். ஆனால் இயற்கை அமைப்பில் நமது எண்ணங்களின் பிரதிபலிப்பு எங்கோ இருக்கின்றது என்ற தேடலின் அடிப்படையில்தான் எமாட்டோ தண்ணீர் ஆய்வை துவங்கினார். ஒருவருடைய மனதில் ஏற்படும் ஒற்றை எண்ணத்தை தண்ணீரில் பதிவு செய்தார் எமாட்டோ. அந்த தண்ணீரை ஐஸ் கிறிஸ்டல்களாக மாற்றி அவற்றை எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் பிக்சர்ஸ் எனப்படும் மின்னணு நுண்ணோக்கி படங்களை எடுத்து பார்த்தபோது அவற்றில் எண்ணங்களை ஏற்படுத்திய மாற்றங்கள் அவரின் ஆய்வை உறுதி செய்தன. முதலில் மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பை கண்டறிந்த எமாட்டோ தொடர்ந்து பல்வேறு எண்ணங்களின் தண்ணீர் மாற்றத்தை ஆய்வு செய்தார். விதவிதமான மனிதர்கள், புதிய ஆய்வுகள், மனிதனின் மாற்றங்கள் தண்ணீரில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை நிரூபித்தார் இந்த ஜப்பானிய விஞ்ஞானி. 2015 மரணமடையும் வரை வாசகர்களோடும் ஆய்வாளர்களோடும் இணையம் வழியாக கலந்துரையாடலை தொடர்ந்து நடத்தி வந்தவர் எமாட்டோ. நம் காலத்தில் நிகழ்த்தப்பட்ட மகத்தான கண்டுபிடிப்பு மன இயக்கத்தை நிரூபித்த ஆய்வுதான். மகிழ்ச்சியின் பதிவை தொடர்ந்து பயணத்தையும் பதிவு செய்து கொண்டிருந்தார். பல மனிதர்களிடம் அச்ச எண்ணங்களை ஏற்படுத்தி தண்ணீரில் பதிவு செய்து அதனையும் ஐஸ் கிறிஸ்டல்களாக மாற்றி நுண்ணோக்கி புகைப்படங்கள் மூலம் அவர் நிரூபித்து கொண்டுதான் இருந்தார். சாதாரண நிலையில் இருக்கும் தண்ணீருக்கும் மனமாற்றத்தை பதிவு செய்த தண்ணீருக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருந்தன. மகிழ்ச்சியை பதிவு செய்த ஐஸ் கிறிஸ்டல்களின் புகைப்படத்தில்
ஒரு பூ போன்ற வடிவம் உருவாகி இருந்தது. சாதாரண தண்ணீரில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் எந்த வடிவமும் இல்லை. பல நபர்களிடம் இதே மகிழ்ச்சியான ஆய்வு நடத்தப்பட்ட போது தண்ணீரின் புகைப்படங்கள் இதே வடிவம் தொடர்ந்து இருப்பதை எமாட்டோ உறுதிப்படுத்தி கொண்டார். மகிழ்ச்சியை தண்ணீர் குறிப்பிட்ட வடிவத்தில் பதிவு செய்து கொள்கிறது என்று புரிந்து கொண்டாலும் பூ வடிவத்தின் அளவு சிறியதாகவோ பெரியதாகவோ அளவு மாறி இருந்தது. ஏன் மகிழ்ச்சியின் பட அளவு மாறியிருக்கிறது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நம் மன இயக்கத்தின் ஒரு நிமிடம் கவனித்து பாருங்கள். மகிழ்ச்சி ஏற்பட்டவுடன் அது ஒரே அளவில் நீடிக்கிறதா என்ன? அப்படி நீடிப்பதில்லை. மகிழ்ச்சி தானாகவே குறைந்து கொண்டு வருவதை நாம் உணர முடியும். மறுபடியும் அந்த மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நாம் நினைவுபடுத்தி கொண்டு மறுபடியும் மகிழ்ச்சியை நீட்டித்து கொள்ள முயல்கிறோம். ஆனால் முதலில் ஒரு காரணத்தால் ஏற்பட்ட மகிழ்ச்சி அதே அளவில் அடுத்த முறை ஏற்படுவதில்லை. அதே போல நமக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு விஷயம் இன்னொருவருக்கு கோபத்தையோ பயத்தையோ கூட தரலாம். இதேபோல் மகிழ்ச்சியின் அளவும் நபருக்கு நபர் மாறுபடும். உதாரணமாக, நம் வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்க வேண்டும் என்று நீண்ட காலமாக திட்டமிட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த பொருளை எமாட்டோ மாதிரியான ஒரு நபர் நமக்கு ஒரு நிமிடத்தில் வாங்கி தருகிறார். அந்த பொருளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது மகிழ்ச்சியின் அளவை சொல்ல வேண்டியதே இல்லை. அதே மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் நீடிக்கும்? அது அவரவர் அறிவின் அனுபவத்தின் அளவை பொறுத்து மாறுபடுகின்றது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொருள் உண்மையிலேயே நமக்குத்தான் கொடுத்திருக்கிறார்களா அல்லது திரும்ப வாங்கி கொள்வாரா என்று ஒரு கேள்வி நம்மிடம் தோன்றினால் மகிழ்ச்சி என்ன ஆகும்? அப்படியே குறைந்து போய் சந்தேகம் அதிகமாகும். சில நபர்கள் நாம் பார்த்திருக்கிறோம், எந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னாலும் அதை சந்தேக கண்ணோடு பார்ப்பார்கள். இம்மாதிரி நபர்கள் தண்ணீர் பரிசோதனைக்கு உட்படுத்தினால் அவருக்கு பிடித்த அவசியமான பொருட்களை கொடுத்து புகைப்படம் எடுத்தால் என்ன ஆகும்? தண்ணீர் படத்தில் மகிழ்ச்சி பதிவாகி இருக்குமா? மகிழ்ச்சி தோன்றி அதே நிமிடத்தில் சந்தேகம் உருவாகலாம். அப்போது மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பு வடிவம் சிறியதாகத்தானே தோன்ற முடியும். அதனால்தான் மகிழ்ச்சியை பிரதிபலித்த புகைப்படங்களின் அளவு வேறுபாட்டை கண்டார் எமாட்டோ. தொடர்ந்த ஆய்வுகளில் தனித்தனி எண்ணங்களையும் அவற்றின் வடிவங்களையும் கண்டுபிடித்தார் எமாட்டோ. ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு உருவம் இருப்பதை உணர்ந்தார் எமாட்டோ. அவை அனைத்தையும் வெளிப்படுத்தினார். மெசேஜ் ஃப்ரம் வாட்டர் என்ற நூலில் தனது தண்ணீர் ஆய்வு புகைப்படங்களை வெளியிட்டார். இந்த நூல் பகுதிகளாக வெளிவந்தது. தன்னுடைய இறுதி காலத்தில் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எல்லா மதங்களிலும் புனித நீரை சேகரித்து ஐஸ் கிறிஸ்டல்களாக ஆய்வுகளை அதிலும் மேற்கொண்டார். அவருக்கு அந்த ஆய்வு முடிவுகள் இன்னும் அதிர்ச்சியை கொடுத்தன. புனித நீரில் புதிய வடிவங்கள் இருப்பதை கண்டார். இதனை புனிதத்தின் வடிவமாக புரிந்து கொண்டு எல்லா மதங்களின் புனித நீரையும் கொண்டு வந்தார். மெக்கா நகரின் ஜம்ஜம் தண்ணீர், கிறிஸ்துவர்கள் நம்பும் புனித நகரத்தின் தண்ணீர் என்று பலவிதமான தண்ணீரையும் சோதித்தார் எமாட்டோ. எல்லா விதமான தண்ணீரின் ஐஸ் கிறிஸ்டல் புகைப்படங்களும் புதிய வடிவங்களில் இருந்தன. அவை சாதாரண தண்ணீரின் புகைப்படங்களை விட வேறுபட்டிருந்தன. சில புனித நீரின் புகைப்படங்கள் ஒரே மாதிரியாகவும் இருந்தன. எமாட்டோ தன் ஆய்வு முடிவுகளை புகைப்படங்களையும் மட்டும் வெளியிடவில்லை. எப்படி ஆய்வு செய்தார், எந்தெந்த கருவிகள் ஆய்வில் பயன்படுத்தப்பட்டன, மின்னணு நுண்ணோக்கி புகைப்படங்கள் எவ்வாறு எடுக்கப்பட்டன என்பது போன்ற அனைத்து ரகசியங்களையும் சேர்த்தே வெளியிட்டார். அவருடைய நேரடி விளக்கங்கள் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களிலும் பார்க்க முடியும். எமாட்டோவின் கதை போதும், அவரது கண்டுபிடிப்புகள் பற்றிய விவரங்களும் போதும். ஒரு மனிதரின் எண்ணம் தண்ணீரில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கும் எண்ணங்கள் உடலையோ நம் வாழ்வையோ பாதிக்கின்றன என்ற விஷயத்திற்கும் என்ன தொடர்பு? சரி, விஷயத்திற்கு வந்துவிடலாம். நம் உடலில் 3/4 தண்ணீரால் ஆனது என்பது அறிவியல் உண்மை. உடலின் ஒவ்வொரு செல்லும் தொடங்கி எல்லா உறுப்புகளும் தண்ணீரின் ஆதிக்கத்தில் இயங்குகின்றன. எமாட்டோவின் ஆய்வு முடிவுகள் அடிப்படையில் நம் எண்ணங்கள் நம் முன்னால் இருக்கும் தண்ணீர் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஆனால் அதே நேரங்களில் அதே எண்ணங்கள் நம் உடலின் தண்ணீரை பாதிக்கிறதா என்ன? நிச்சயமாக பாதிக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம் அருகில் இருக்கும் இன்னொரு மனிதனும் தண்ணீரால் ஆனவன்தானே, அவனையும் நம் எண்ணங்கள் பாதிக்கும். இப்போது உங்களுக்குள் கேட்டு பாருங்கள்.
உங்களுக்குள் உருவாகும் ஒரு எண்ணம் உங்களை மட்டும் பாதிக்கிறதா? உங்கள் அருகில் இருக்கும் மனிதர்களையும் தண்ணீரையும் பாதிக்கிறதா? ஒரு டம்ளரில் தண்ணீர் அருந்துவதாக எடுத்துக்கொள்கிறோம். தண்ணீரை பார்த்தவுடன் அதில் இருக்கும் கிருமிகள் பற்றிய எண்ணம், அது ஏற்படுத்த போகும் நோய்கள் பற்றிய எண்ணம், அவை ஏற்படுத்தும் பயம் போன்ற தொடர் எண்ணங்களோடு நம் கையில் இருக்கும் தண்ணீரை நாம் எண்ணங்களால் தாக்குகிறோம். அப்புறம் இதுதான் கிடைத்தது, வேறு என்ன செய்வது என்ற ஆற்றாமையோடு குடித்து விடுகிறோம். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் குடிப்பது வெறும் தண்ணீரா அல்லது உங்கள் எதிர்காலம் பற்றிய எண்ணம் கலந்த தண்ணீரா? பிரச்சனை இதோடு முடிந்துவிடவில்லை. இந்த உலகம் எத்தனை பங்கு தண்ணீரால் ஆனது? 3 பங்கு தண்ணீரால் ஆனது தான் இவ்வுலகம். ஒரு தனி மனிதனின் எண்ணம் பூமி முழுவதும் நிறைந்திருக்கும். உடல் முழுவதும் பரவியிருக்கும் தண்ணீரில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தத்தானே செய்யும். எண்ணம் போல் வாழ்வு. நம் முன்னோர்கள் அறிவியலைத்தான் சொல்லி சென்றிருக்கிறார்கள். இதுவரை நிரூபணங்களையும் அறிவியலையும் பார்த்து வந்திருக்கிறோம். வெறும் வாசிப்பு அறிவு வாழ்க்கையில் பிரதிபலிக்குமா? மன இயக்கத்தை படித்து தெரிந்து கொள்வது மனமாற்றத்தை அடைய உதவுமா? மனம் பற்றிய புரிதலை எப்படி வாழ்க்கைக்கு மாற்றுவது? அத்தியாயம் 12. உடலை தளரவிடாதீர்கள் என்று ஏன் சொல்வதில்லை? நம் மன உணர்ச்சிகள் எவ்வாறு புற உலகையும் உடல் இயக்கத்தையும் பாதிக்கின்றன என்பதை அறிவியல் பூர்வமாக சில ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. அதனால் இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா? நவீன கால மனிதர்களாகிய நமக்கு இதெல்லாம் யோசித்து பார்க்கவே ஆச்சரியமானவையாகத்தான். ஆனால் முன்னோர்கள் தங்கள் வாழ்க்கையிலேயே இவற்றை கடைபிடிக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய வியப்பு. இப்போது கிராமங்களில் உயிர் பிரிய போகும் நிலையில் உள்ள ஒரு நபரை நலம் விசாரிக்கப் போகிறவர்கள் வழக்கமாக கேள்விகளை முடித்துக்கொண்டு மனதை தளர விடாதீர்கள் என்று சொல்லி சென்று விடுவார்கள். உடல் நலம் குன்றி இருப்பவர்களிடம் உடலை தளர விடாதீர்கள் என்று தானே சொல்ல வேண்டும். அவரது உடல் தானே தளர்ந்து மோசமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் நாமோ மனம் பற்றி பேசுகிறோம். இது நம் முன்னோர்கள் விட்டு சென்ற சொற்களின் தொடர்ச்சி. உடலின் கட்டுப்பாடு இருப்பது மனதில். மனதின் வழியாகத்தான் நாம் உடலை சரி செய்யவோ கெடுக்கவோ முடியும் என்பதை நம் தாத்தாக்களும் பாட்டிகளும் புரிந்து வைத்திருந்தார்கள். மனதை தளர விடாதிருந்தால் ஆற்றல் விரயம் தடுக்கப்படுகிறது. அது உடலை நோக்கி பாயும் போது பராமரிப்பு பணிகள் வேகமாகின்றது. உடல் நலமும் திரும்பும் வாய்ப்பு அதிகரிக்கின்றது. இதைத்தான் உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதற்கு பதிலாக மனதை தளரவிடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். இதே போல இன்னொரு சொல்லும் இன்னும் வழக்கத்தில் இருக்கின்றது. உடல் நலமில்லாமல் ஒரு நபர் ஓய்வில் இருந்துவிட்டு அலுவலகத்தில் திரும்புகிறார்கள் என்றால் அவரை பார்த்தவுடன் என்ன கேட்போம்? குணமாகிவிட்டதா? இது நமது நடைமுறை கேள்வி. நலமா சுகமா என்றால் அந்த சொற்கள் நம்மால் நேரடியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அவை உடலை குறிப்பிடுகின்றன. ஆனால் குணம் என்பது உடல் சார்ந்த சொல்லா? குணம் என்பதை 2-3 முறை சொல்லி பாருங்கள், நமக்கே தெரிந்துவிடும் அந்த மனுஷன் குணம் எப்படி. இந்த கேள்வி ஒருவருடைய உடலை பற்றிய கேள்வியா இல்லையா? குணம் என்ற சொல் கேரக்டர் என்ற மனிதனின் தன்மைகள், மனதினை குறிக்கும் தன்மைகள் என்று குறிப்பிடப்படுகிறது. குணமாகிவிட்டீர்களா என்றால் உங்கள் மனம் இயல்பான குணத்திற்கு திரும்பிவிட்டதா என்று கேட்பதுதான். அது எப்படி உடல் சரியில்லாத நபரை பார்த்து மனம் இயல்பிற்கு திரும்பிவிட்டதா என்று கேட்பார்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் மனம் சரியாகிவிட்டால் உடல் சரியாகும் என்று. மனம் இயல்பிற்கு திரும்பும்போது உடல் நலம் மிக விரைவாக இயல்பிற்கு திரும்பும். ஏனெனில் மன சமநிலை தவறி இருக்கும்போது தான் அதனை மீட்டெடுக்க பராமரிப்பு சக்தி விரயமாகிறது என்பதை ஏற்கனவே விவரிக்க பார்த்தோம். இந்த மன விரயத்தை தவிர்த்தால் முழு பராமரிப்பு சக்தியும் உடல் நலப்படுத்தும் வேலையில் ஈடுபடும். உடல் நலமும் விரைந்து இயல்பிற்கு திரும்பும். நூலின் துவக்கத்தில் நாம் பார்த்த உளவியல் ஆய்வாளர்கள், டாக்டர்கள் அனைவரும், விமான விபத்திலிருந்து மீண்டு வந்த மோரிஸ் குட்மனும் இந்த மன ஆற்றல் விரயத்தை தங்கள் புரிதல் மூலம், நம்பிக்கையின் மூலம், பயத்தை விரட்டியதன் மூலம்
குறைத்து கொண்டார்கள். இறந்து விடுவார்கள் என்று சொன்ன மருத்துவ அறிக்கைகள் பொய்யாகி மெடிக்கல் மிராக்கிள்களாக மாறின. மனதின் உதவியால் ஒரு நடைமுறை சம்பவத்தின் மூலம் மன சமநிலை குறித்து புரிந்து கொள்ளலாம். 2 நபர்கள் நடந்து செல்லும் வழியில் மோட்டார் பைக் மோதி கீழே விழுந்து விடுகிறார்கள். 2 நபர்களும் நடந்து செல்லும் வழியில் மோட்டார் பைக் மோதி கீழே விழுந்து விடுகிறார்கள். இருவருக்கும் ஒரே மாதிரியான காயம். காலில் இரத்தம் கசிகிறது. தோளில் சில சிராய்ப்புகள். காயமுற்றவர்களில் ஒருவர் உடனே ஒரு மருத்துவரிடம் போகிறார். ஏனென்றால் அவருக்கு முன்னெச்சரிக்கை உணர்வு அதிகம். மருத்துவ செய்திகளை ஆர்வமுடன் பார்த்தாலும் நோய் குறித்த விழிப்புணர்வு செய்திகளை அறிந்து வைத்துக் கொள்வதிலும் ஆர்வமுள்ளவர். இருவருக்கு காயம் ஏற்பட்டவுடன் இரத்த கசிவதை பார்த்து பரபரப்பு தோன்றுகிறது. இரத்தம் சில நிமிடங்களில் உறையாவிட்டால் எல்லா இரத்தமும் வெளியேறி உயிர் போகும் நிலை கூட ஏற்படும் என்று அவருடைய செய்தி அறிவு எச்சரிக்கிறது. விக்டோரியா மகாராணி குடும்பத்தில் ஹீமோபிலியா என்ற இரத்த உறையாமை நோய் இருக்கும் செய்தி அவருக்கு படித்ததும் அவருக்கு அப்போது நினைவு வருகின்றது. ஹீமோபிலியா உள்ளவர்கள் சின்ன குண்டூசியை பார்த்தாலும் பயந்து விடுவார்களாம். உடலில் ஒரு சொட்டு இரத்தம் வெளியேறும் அளவிற்கு காயம் ஏற்பட்டாலும் எல்லா இரத்தமும் வெளியேறிவிடுமாம். பைக் மோதும் போது ஏற்பட்ட சின்ன காயத்திற்கும் விக்டோரியா மகாராணி குடும்பம் நோய்க்கும் தொடர்பில்லை என்றாலும் கூட நாம் சேர்த்து வைத்திருக்கிற அறிவு அப்படித்தான் வேலை செய்யும். அந்த ஹீமோபிலியா நமக்கு இருந்துவிட்டால் என்ற பயம் நம் மன சமநிலையை சீர்குலைக்கும். இப்படி பயம் தருகிற எண்ணங்களும் நாம் கொடுத்திருக்கிற நாகரிகமான பெயர் விழிப்புணர்வு. உடல் நலம் பற்றி பேசினால் விழிப்புணர்வு. ஆனால் நம் நோய்களை பற்றி பேசிக்கொண்டு நம்மை நாமே பயமுறுத்தி கொண்டு விழிப்புணர்வு என்று கூறிக்கொள்கிறோம். சரி, அப்படிப்பட்டவர்கள் என்ன ஆனார்கள் என்று பார்க்கலாம். ஒருவர் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு பயத்துடனே வீடு திரும்புகிறார். இன்னொருவர் கொஞ்சம் பிராக்டிக்கலான ஆள். அன்றாட வேலைகளை பார்ப்பதற்கும் குடும்ப வரவு செலவுகளை சமாளிப்பதற்குமே நேரமில்லாதவர். அதனால் நோய்கள் பற்றியெல்லாம் அதிகம் படிக்காதவர். அடிபட்டதும் லேசான காயம்தானே என்று அப்படியே விட்டு விடுகிறார். இரத்தம் என்றால் உறையத்தானே செய்யும் என்ற இயல்பான எண்ணத்தோடு வீடு திரும்புகிறார். இந்த இருவரையும் நம் மன சமநிலை ஃபார்முலாவில் இருந்து கவனித்து பாருங்கள். இருவருக்கும் காயம் ஏற்பட்டதன் காரணமாக உடல் சமநிலை சீர்கெட்டுள்ளது, அதுவும் ஒரே அளவில். ஆனால் முதல் நபருக்கு பயம் ஏற்பட்டதால் உடல் சமநிலையோடு மன சமநிலையும் கெட்டுவிடுகிறது. அவரது உடலை பராமரிக்கப் போன பராமரிப்பு சக்தி மனதையும் சேர்த்து பராமரிக்க வேண்டிய நிலை. பராமரிப்பு சக்தியை பொறுத்தவரை உடலை முதலில் பராமரிக்குமா மனதை முதலில் பராமரிக்குமா என்று கேட்டால் மனதுக்குத்தான் முதலிடம். ஏனென்றால் உடலின் அடிப்படை ஆதாரம் மனம்தான். மனதை பராமரிக்க சக்தி செலவாகிறது. எஞ்சிய சக்தியை கொண்டு உடலையும் சீர்திருத்த முயல்கிறது பராமரிப்பு சக்தி. எனவே முதல் நபருக்கு காயம் மாற்றுவதற்கு 20 நாட்கள் ஆகிவிடுகின்றது. 2ஆம் நபருக்கு உடல் சமநிலை மட்டுமே கொண்டிருக்கிறது. மனதில் சிறிய அளவில் பயம் தோன்றியிருந்தாலும் மனச்சமநிலை பெரும் மாற்றம் எதுவும் இல்லை. எனவே 2ஆம் நபரின் பராமரிப்பு சக்தி முழுமையாக உடலை நோக்கி திரும்புகிறது. இருவருக்கும் காயம் மாறுவதற்கு 2-3 நாட்களே போதுமானது. நாம் ஏற்கனவே படித்த தியரிகளோடு நம் அன்றாட வாழ்வை ஒழுங்குபடுத்த முயற்சித்து வருகிறோம். முதல் நபரைப் போல அதனால் வரும் சிக்கல்கள் நிறைய. அப்படியெனில் மனதில் தோன்றும் எண்ணங்களை என்னதான் செய்வது? அவற்றை அடக்கி ஞானிகள் சொல்வது மாதிரி கட்டு போட்டு விடலாமா? இல்லையென்றால் இன்னும் சில ஞானிகள் சொல்வது போல மனதையே அழித்து விட வேண்டுமா? இதில் எதையுமே செய்ய வேண்டியதில்லை. மிகச் சுலபமாக மன இயக்கத்தை புரிந்து கொள்வதன் மூலம் அதனை வழிக்கு கொண்டு வர முடியும். அது எப்படி? மனம்தான் ஹார்மோன்களின் கடவுள். இதுதான் அத்தியாயம் 13.
நம் அன்றாட இயக்கத்திலும் மனதின் பங்கு மகத்தானது. நோயற்ற காலங்களிலும் உடல் நலனை திரும்பி பெறுவது அல்லது மேலும் நோயின் நிலையை அதிகரிப்பது போன்ற இரட்டை விளைவுகளிலும் மனதிற்கு தவிர்க்க முடியாத பங்கு இருப்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஒரு நோய் ஏற்பட்ட பின்பு அது குறித்த தேவையற்ற பயம், கவலை போன்ற தொடர் உணர்ச்சிகளால் குணமாகும் காலம் தள்ளிப்போகிறது. அதேபோல ஒரு நோய் ஏற்பட்ட பிறகு மன சமநிலை முடிந்தவரை அளவிற்கு பராமரிப்பதன் மூலம் மிக எளிதில் உடல் தொந்தரவுகளிலிருந்து விடுபட முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதெல்லாம் சரிதான். உடலில் ஏற்கனவே தோன்றிய நோய்களில் மனம் இப்படி வினைபுரிகின்றது. ஆனால் எந்தவித தொந்தரவுகளும் இல்லாத நிலையில் மனதால் நோய்களை உருவாக்க முடியுமா? அது உடல் நோயாக மாறிவிட வாய்ப்பிருக்கிறதா? இங்கு நாம் சீன மரபு வழி மருத்துவமான அக்குபஞ்சர் சொல்வதை கொஞ்சம் கேட்கலாம். அக்குபஞ்சர் மருத்துவம் நோய்களை வெறுமனே உடலோடு தொடர்புடையவையாக மட்டும் பார்ப்பதில்லை. நோய்கள் உடலோடும் மனதோடும் பிரிக்க முடியாத பிணைப்புகள் கொண்டவை. நம் உடலின் இயக்க சீர்கெட்டு போவதும் மனதின் இயக்கம் சீர்கெட்டு போவதும் ஒன்றுதான் என்கிறது. அதேபோல மனதின் இயக்கம் சீர்குலையும் போது உடலின் இயக்கமும் சீர்கெடுகிறது என்கிறது அக்குபஞ்சர் நோயியல். உடலின் சமநிலை கெட்டுப்போய் நோய் வருவது, அதேபோல மனதின் சமநிலை கெடுவதும் நோய்தான். நம் உடலின் ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் மனதோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன. இன்னும் சரியாக சொல்வதானால் நம்முடைய உள்ளுறுப்புகளை மனம்தான் தொடர்பு படுத்துகின்றது. அதனால்தான் மனம் பாதிக்கப்படும் போது உள்ளுறுப்புகள் பாதிப்படைவதும் உள்ளுறுப்புகள் பாதிப்படையும் போது மனம் பாதிப்படைவதையும் நம்மால் பார்க்க முடியும். கிட்னி எனப்படும் சிறுநீரக தொடர்பான தொந்தரவுகள் உள்ள நோயாளிகள் எப்போதும் ஒரு பயத்துடனே இருப்பார்கள். சிறுவர்கள் பயம் எப்படி அச்சுறுத்தினால் அவர்கள் சிறுநீர் கழித்து விடுவதை கவனிக்கலாம். ஆக சிறுநீரகம் என்ற உள்ளுறுப்பு பயம் என்ற உணர்ச்சியோடு தொடர்புடையது. பயம் ஏற்பட்டு அதனின் காரணமாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் போது பயம் தோன்றுவதையும் நாம் பார்த்து கொள்ள முடிகிறது. அதேபோல கோபம் நம் உடலில் கல்லீரல் சமநிலை இழக்கும்போது கோபம் தோன்றுகிறது. கோபம் தோன்றுகிற போது கல்லீரல் சமநிலை இழக்கின்றது. இதேபோல கவலை இரைப்பையோடும், துக்கம் நுரையீரலோடும், மகிழ்ச்சி இதயத்தோடும் தொடர்பு கொண்டிருக்கின்றன. இந்த 5 வகை உணர்ச்சிகள் மனதில் தொடர்ந்து ஏற்படும் போது அது தொடர்பான உள்ளுறுப்பையும், அந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அந்த தொடர்பான உணர்ச்சிகளையும் பாதிக்கின்றன. நேரடியாக புரிந்து கொண்டால் நாம் ஏற்கனவே பார்த்ததுதான். உடல் மனதையும் மனம் உடலையும் பாதிக்கின்றது. நம் அன்றாட வாழ்வில் உடலின் இயல்பு மாறு நாம் நடந்து கொள்ளும்போது தொந்தரவுகளில் உடல் பாதிப்படைகின்றன. மனதின் இயல்பு பாதிக்கப்பட்டு தொடர் உணர்ச்சிகளை நாமே தோற்றுவித்து கொள்ளும்போது தொந்தரவுகளின் ஆணிவேர் மனதிலிருந்து துவங்குகிறது. சரி, பயம், கோபம் போன்ற தொடர் உணர்ச்சிகள் மூலம் உடல் பாதிக்கப்பட்டு நோய்கள் ஏற்படுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல இது மாதிரியான உணர்ச்சிகள் ஏற்படாமல் மனம் சமநிலையில் இருக்கும்போது நோய்களிலிருந்து விடுதலை பெற முடியும் என்பதும் புரிகிறது. ஆனால் இது போன்ற மனநிலையிலிருந்து நோய்கள் தோன்றாமல் உடல் நிலையால் உருவானால் அதில் மனதின் பங்கு என்ன? உதாரணமாக உடலில் ஏற்படும் காயங்கள், அவைகளை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இது நேரடியான உடல் பாதிப்பால் ஏற்படுகின்றன. இங்கு மனதின் பங்கு என்ன? உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் தன்மையோடு இருக்கின்றது என்பதை நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். எனவே காயம் ஆறுவதில் சந்தேகமே இல்லை. அதே நேரம் மனம் இயல்பாக அதன் வேலையை பார்த்து கொண்டு இருந்துவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதற்கு மாறாக உடலில் ஏற்பட்ட காயம் பற்றிய சிந்தனைகளின் வழியாக தொடர்ந்து உணர்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் உடலின் இயக்கம் மன பாதிப்பையும் ஏற்படுத்தும். மிக விரைவாக நடக்கும் குணமாகும் இயக்கம் மனதின் குறுக்கீட்டால் மெதுவாக வேலை செய்யும். எப்படியும் காயம் ஆறுவது
நடந்தே தீரும். ஆனால் வேகமாகவோ மெதுவாகவோ என்பது மனதின் இயக்கத்தை பொறுத்தது. நோய்கள் குணமாதலால் போன்ற உதாரணங்கள் நிறைய பார்த்துவிட்டோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் உடலை மனம் இயக்குவதை எப்படி அறிந்து கொள்வது? உங்களை நீங்களே கவனியுங்கள். ஒரு செயல் ஆரம்பமாவதற்கு மனம்தானே காரணமாக இருக்கின்றது. கோபம் எங்கிருந்து துவங்குகிறது? மனதில் துவங்கும் கோபம் உடலில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது? இரத்த அழுத்தம் உயர்வது, வியர்வை ஏற்படுவது, மூச்சில் சமநிலை குறைவது, உடலில் ஒரு கூடுதல் பலம் ஏற்படுவது, இவையெல்லாம் துவங்குவது ஹார்மோன் மாற்றத்தால் தானே. இந்த ஹார்மோன்களின் கடவுள் மனம்தான். ஹார்மோன் என்றவுடன் பாலியல் இச்சை நமக்கு நினைவுக்கு வரலாம். உடல் ரீதியான ஒரு தேவை காமம். இந்த காம உணர்ச்சிகள் மனதில் துவங்கி உடலில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது? எல்லா உடலியல் மாற்றங்களுக்கு பின்னாலும் ஒரு ஹார்மோன் இருக்கின்றது. ஹார்மோன்கள் மனதின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன. நம் அன்றாட வாழ்வில் அனைத்து மாற்றங்களும் ஹார்மோன்களே காரணம் என்று உயிரியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். நம் உடலுக்கு மனதிற்கும் இணைப்பு பாலம் ஹார்மோன்கள்தான். எனவேதான் மனமாற்றம் ஹார்மோன்களின் வழியாக உடல் மாற்றத்தையும் தோற்றுவிக்கிறது. எனவே உடல் இயக்கத்தில் நாம் அன்றாட வாழ்வில் மனம் தவிர்க்க முடியாத பங்கினை பெற்றுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் அவ்வப்போது மனதில் தோன்றும் சின்ன சின்ன பயங்கள் வந்து போகும். கோபம், நிறைவேறாத ஆசைகள் என்று நிறைய இருக்கின்றன. இவற்றால் எல்லா நோய்களும் வந்துவிடுமா? இந்த அடிப்படை உணர்ச்சிகளே இல்லாமல் நாம் வாழ்வது சாத்தியமா? அப்படி வாழ்ந்தாலும் அது உப்பு சப்பில்லாத வாழ்க்கையாக அல்லவா இருக்கும்? கேள்விகளோடு வாருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் 2 நபர்கள் அறிமுகத்தோடு விடைகளை கண்டுபிடிக்கலாம். அத்தியாயம் 14. உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? மகிழ்ச்சி, கோபம், கவலை, துக்கம், பயம் இவையெல்லாம் உடலில் நோய்கள் ஏற்படுத்துகிறதா? அப்படி ஏற்படுத்தும் என்றால் இந்த உணர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை சாத்தியமா? நாம் மேலே பார்த்த ஒவ்வொரு உணர்ச்சியாலும் அதனின் தன்மை அடிப்படையிலும் 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று இயல்பிலிருந்து வருவது, இன்னொன்று நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்வது. உதாரணமாக பயம் என்ற ஒன்றை பார்க்கலாம். நம் வாழ்வில் பயம் என்ற ஒன்றை அறவே ஒழித்து விடுவது சாத்தியமா? அப்படி ஒழித்துவிட்டால் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்? சென்னை பேரழிவு போன்ற ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் இயற்கையை பார்த்து நாம் பயப்படத்தானே வேண்டும். ஆனால் அதற்காக இல்லாத ஒரு நோய் நமக்கு இருப்பதாக நினைத்து பயப்படக்கூடாதல்லவா? நம் எண்ணங்களில் 2 வகை உள்ளன. தமிழில் 2 சொற்கள் அவற்றை குறிக்கின்றன. ஒன்று உணர்வு, இன்னொன்று உணர்ச்சி. இந்த 2 சொற்களையும் விளங்கிக் கொள்வது முன்பு மனம் குறித்த புரிதலை ஏற்படுத்தி வரும் நிகழ்கால அறிஞர்கள் இருவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பெயர் எகார்ட் டோலே. அமெரிக்காவில் வசிப்பவர். நம் மனதில் எழும் எண்ணங்கள், உணர்ச்சிகளை புற வாழ்வு பாதிக்கப்படாதவாறு எப்படி கையாள்வது என்பதை விளக்கி வரும் மாஸ்டர். எண்ணங்களை தவிர்க்க முடியாது, அவற்றை தேவைக்கேற்ப கையாளும் அணுகுமுறையில் மாற்றம் தேவை என்பதை வலியுறுத்தி அதற்கான பயிற்சிகளை வழங்கி வருகிறார். அவருடைய நூல்களில் பிரசித்தி பெற்றது பவர் ஆஃப் நவ். நிகழ்காலத்தில் கவனம் இருக்க வேண்டியது அவசியத்தில் நிகழ்காலத்தில் கவனம் இருக்க வேண்டியதன் அவசியத்தை அதில் உணர்த்துகிறார். சரி, இன்னொருவர் யார்? தமிழகத்தில் வாழும் ஸ்ரீ பகவத். உளவியலையும் ஆன்மீகத்தையும் தன் தனித்த பார்வையால் ஒருங்கிணைத்து அதன் மூலம் மன இயக்கத்தை எளிமையாக விளக்கி வருகிறார். மனதை புரிந்து கொள்வதும் ஞானமும் ஒன்றுதான், அதற்கான தனி பயிற்சிகள் அவசியமில்லை என்று கூறும் ஸ்ரீ பகவத், மன இயக்கத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு நிமிடம் போதும் என்று கூறி நம்மை அதிர வைக்கிறார். அவருடைய நூல்களை வாசிக்கிற எவரும் அவர் சொல்வது உண்மைதான் என்று புரிந்து கொள்ள முடியும். அவருடைய மிக முக்கிய நூல்கள் ஞான விடுதலை, தியானத்தை விடு ஞானத்தை பெறு. இனி ஸ்ரீ பகவத் அவர்களின்
வழியில் அன்றாட வாழ்வில் மனதை கையாள்வது குறித்து பார்க்கலாம். உணர்வுகள், உணர்ச்சிகள் இரண்டிற்கும் என்ன வேறுபாடு? சுருக்கமாக சொல்வதானால், தானே வருவது உணர்வு, நம்மால் வருவது உணர்ச்சி. நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் உணர்ச்சியின் வேகத்தை குறைத்துவிட நம்மால் முடியும். தானே வரும் உணர்வை நம்மால் தலையீட்டால் உணர்ச்சியாக மாற்றிக்கொள்ளவும் முடியும். மனம் என்று சொன்னவுடன் புரியாத சொற்களால் பேசுவது வழக்கமாகிவிட்டது என்று நினைத்து கொள்ளாதீர்கள். உணர்வையும் உணர்ச்சியையும் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நாம் குழந்தையாக இருக்கும்போதிலிருந்து நாம் பெற்ற அனுபவங்களின் தொகுப்பே நம்முடைய இயல்பு, அதாவது கேரக்டர். ஒவ்வொரு நபருக்கும் அவரவர் சூழலுக்கு ஏற்ப, அவர் வளர்க்கப்படும் விதத்திற்கு ஏற்ப இயல்பு மாறுபடுகிறது. இந்த இயல்பு உருவாவதற்கு பல காரணமாக இருக்கின்றனர். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவர்கள் அனைவரின் பங்கும் ஒரு குழந்தையின் இயல்பில் பங்களிக்கின்றது. நாமே அறியாமல் பலருடைய இயல்பு உருவாக ஒரு காரணமாக இருக்கிறோம். அதனால் குழந்தைகளிடம் பேசும்போது அதீத கவனத்தோடு இருக்க வேண்டும். நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் விஷயமும் குழந்தையின் கேரக்டரை உருவாக்கும் பணியில் ஒரு பகுதி என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை கவனத்தோடு பெரியவர்களிடமும் பேச வேண்டும். ஆரம்பத்தில் நம் வாழ்க்கையே அழகாகத்தான் இருந்திருக்கிறது. இப்படி பலரால் பல சூழ்நிலைகளால் உருவாக்கப்பட்ட இயல்பு நிகழ்கால சம்பவங்களோடு வினைபுரிந்து உணர்வுகளை தோற்றுவிக்கிறது. உதாரணமாக, யாராவது நம் முன்னால் சத்தமாக பேசினால் நமக்கு பிடிக்காது என்று வைத்துக்கொள்வோம். எப்படி இந்த இயல்பு நமக்குள் தோன்றியிருக்கும்? நம் குழந்தை பருவத்தில் பலரின் நடவடிக்கைகளால் இது உருவாக்கியிருக்கின்றது. அப்படி பல ஆண்டுகளாக உருவான இயல்பு அதன் பழக்கத்தில் இன்று நடைபெறும் சம்பவத்தின் மீது வினைபுரிகிறது. இப்போது நம் முன் ஒரு நபர் சத்தமாக பேசுகிறார். நம் இயல்பிலிருந்து நமக்கு கோபம் வந்துவிடுகிறது. இந்த கோபத்தை நாமாக உருவாக்கி கொள்ளவில்லை, அது இயல்பில் இருந்துதானே வந்தது. இப்படி தானாக இயல்பின் காரணமாக உருவாகும் கோபம் உணர்வு. நமக்கு கோபம் வந்துவிட்டது என்பது முதலில் நமக்குத்தான் தெரியும். அப்போது நாம் என்ன செய்கிறோம்? நம் இயல்பில் இருந்து உருவான கோபத்தை நம் முன் இருப்பவர்களிடம் காட்டுகிறோம். கோபம் தன் தோற்றத்தை நம்மிடம் வெளிப்படுத்துவது இயல்புதான். அதனை கையில் எடுத்துக்கொண்டு அடுத்தவரிடம் வெளிப்படுத்துவது தான் உணர்ச்சி. இது நாமே ஏற்படுத்தி கொள்வது. கோபத்தை கட்டுப்படுத்து என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் கோபத்தை அடக்கினால் உடலும் மனதும் பல்வேறு விளைவுகளை ஏற்பட்டு அது பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் கூறுகிறார்களே என்று சந்தேகம் உங்களுக்கு ஏற்படும் தானே. இயல்பில் இருந்து தானே வரும் கோபத்தை நம்மால் அடக்க முடியாது, அடக்கவும் கூடாது. அது வந்துவிட்டு போகட்டும். ஆனால் விளைவு ஒன்று ஏற்படாது. ஏனென்றால் அது உணர்வு, நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம் அடுத்தவர் மீது காட்டிய கோபம் என்பது நாம் உருவாக்கிய உணர்ச்சி. அதற்கு நாமே முழு பொறுப்பாளி. அடுத்தவரிடம் நாம் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணம் நம் இயல்பு இல்லை. அது எப்படி சார்? சில நேரத்தில் கண்மண் தெரியாமல் கோபம் வந்துவிடுகிறது. எதிரே இருப்பவர் யாராக இருந்தாலும் கோபப்பட்டு விடுகிறேன். அது என் கேரக்டர் தானே. அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? உண்மையில் நமக்கு தெரியாமல், நம் அறிவுக்கு எட்டாமல் நம் கோபம் இன்னொருவர் மீது வெளிப்படுவதில்லை. இதனை ஒரு உதாரணம் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஒரு புதிய விலை உயர்ந்த செல்போனை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வருகிறீர்கள். அதனை ஆசையாக எடுத்து டேபிள் மீது வைக்கிறீர்கள். உங்களுடைய 5 வயது குழந்தை செல்போனை எடுத்து பார்க்கிறேன் என்று கீழே தவற விட்டு விடுகிறது. செல்போன் உடைந்து போகிறது. இப்போது உங்களுடைய கோபம் எப்படி இருக்கும்? ஒரு பொருள் உடைக்கும் போது நம் இயல்பில் இருந்து கோபம் தானே வெளிப்படுத்தி கொள்கிறது. தொடர்ந்து அதற்கு காரணம் என்று நாம் நினைக்கும் நபரின் மீது நாம் வெளிப்படுத்துகிறோம். இந்த 2 செயல்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருப்பதாக நாம் நம்புகிறோம். உண்மையில் இரண்டும் தனித்தனியாகவே நிகழ்கிறது. செல்போனை உடைத்த குழந்தை மீது நமக்கு கோபம் கொப்பளிக்கிறது. குழந்தையின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விடுகிறோம். இப்படி நாம் வெளிப்படுத்தும் கோபத்தில் செல்போன் சரியாகிவிட போகிறதா என்ன? இல்லை என்பது வேறு விஷயம்.
இதே சம்பவத்தை இப்போது ரிவர்ஸ் செய்யுங்கள். செல்போனை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வருகிறீர்கள். டேபிள் மீது வைக்கிறீர்கள். வயதான உங்கள் அப்பா அதனை எடுத்து பார்க்கிறேன் என்று கீழே போட்டு உடைத்து விட்டார். இப்போது என்ன செய்வீர்கள்? கட்டுப்பாடு இல்லாமல் வரும் என்று நீங்கள் நினைக்கும் கோபம் குழந்தையை அடிப்பது போல அப்பாவையும் அடித்து விடுமா என்ன? அப்படி நடப்பது இல்லை. அது குழந்தை என்பதால் நம்மை விட குறைந்த வயது. நம் கோபத்தை காட்டினால் எதிர்வினை செய்ய முடியாது என்பதால் நாம் குழந்தையை அடிக்கிறோம். ஆனால் அப்பா என்றவுடன் அவர் மீது ரீதியான மரியாதை, வயதும் நம்மை தடுக்கிறது. சம்பவம் ஒன்றுதான், ஆனால் நாம் வெளிப்படுத்தும் கோபம் வெவ்வேறானது. அது நபருக்கு நபர் மாறுபடுகிறது என்றால் உங்களுக்கு தெரியாமல் நடந்து வருகிறதா என்ன? நம் மனதில் தோன்றும் அனைத்து உணர்ச்சிகளும் நம் கட்டுப்பாட்டில் இருப்பவைதான். நமக்கு தெரியாமல் எதுவும் நடந்து விடுவதில்லை. நம் இயல்பில் இருந்து வரும் கோபத்தை நாம் எப்படி கையாள்வது? வாருங்கள், வாழ்க்கை நடைமுறைகளின் மீதான மாற்றத்தை ஏற்படுத்தும் சூட்சுமங்களை அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பார்த்து கொள்ளலாம். அத்தியாயம் 15. பிள்ளையார் பிடிக்க குரங்கு வந்தது எப்படி? நமது இயல்பு என்பது நம் ஒருவரால் உருவாக்கப்பட்டதல்ல. நம்முடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள், நண்பர்கள், நம்மை சுற்றியுள்ள சமூகம், ஊடகங்கள், வாசிக்கும் நூல்கள் என பல காரணிகள் இணைந்து நம் இயல்பை உருவாக்குகின்றன. இப்படி தானாக உருவான இயல்பிலிருந்து நம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உணர்வுகள் தோன்றுகின்றன. இந்த உணர்வுக்கு பொறுப்பு நாம் அல்ல. ஏனெனில் நம்மால் உருவாக்கப்படாத இயல்பில் இருந்து இவை பிரிந்திருக்கின்றன. தானாக உருவாகும் உணர்வுகள் இனி நம் எண்ணங்கள் என்று அழைக்கலாம். ஆங்கிலத்தில் தாட்ஸ் எனப்படும் எண்ணங்கள் நம் கேரக்டர் உருவாக்குகிறது. ஆற்றில் மிதந்து வரும் மலர்கள் போல, இலைகள் போல, குப்பைகள் போல நம் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிற நாம் அவற்றை பார்க்கலாம், மாற்றிவிட முயலக்கூடாது. அப்படி மாற்ற முயன்றால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. ஆற்றில் வருபவற்றை மாற்றிவிட முடியுமா என்ன? மாற்ற முடியாத சோகமும் வீணான குழப்பமும் உழைப்பின் முயற்சியின் பலனாக கிடைக்கும். இதே அனுபவம்தான் இயல்பு என்னும் ஆற்றில் வரும் எண்ணங்களை மாற்ற முயலும்போது கிடைக்கின்றது. ஒரு திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் வில்லன் செய்யும் செயல்கள் நமக்கு பிடிக்கவில்லை. இப்போது என்ன செய்யலாம்? திரையில் தெரியும் வில்லனை உண்மையில்லை என்பதை, அந்த வில்லனை நாம் உருவாக்கவில்லை என்பதையும் புரிந்து சும்மா இருக்கலாம். அதையும் மீறி ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் திரையரங்கை விட்டு வெளியேறிவிடலாம். இதை தவிர செய்வதற்கு வேறு ஏதேனும் உண்டா? இவை அனைத்திலும் சரியான முடிவு மனதை பக்குவப்படுத்தி முழு படத்தையும் பார்த்துவிட்டு வருவதுதானே. எப்படி சினிமாவில் வில்லனை அடிப்பதற்காக நாம் திரைக்கு முன்பு கிளம்புவது இல்லையோ, அதேபோல் நம் எண்ணங்கள் எதிர்த்து நாம் கிளம்ப வேண்டியதில்லை. ஏனெனில் எண்ணங்களை தயாரித்து இயக்குபவர் நாம் இல்லை. யாரோ இணைந்து உருவாக்கிய ஒன்றுதான் நம் கேரக்டர். இதனை புரிந்து கொள்வதுதானே எண்ணங்களை கையாளும் ஒரே வழி. ஆற்றில் மிதந்து போகும் மலர்கள் தேவை என்றால் கையில் எடுக்கலாம். அதுபோல் தானாக வரும் எண்ணங்கள் தேவையானவை, தேவையற்றவை என பிரித்து சிந்தனையாக மாற்றிக்கொள்ளலாம். அது எப்படி சிந்தனையாக மாற்றுவது? சிந்தனை என்பது நாம் சுய கவனத்தில் செய்வது. எண்ணங்களைப் போல தானாக உருவாவது இல்லை. நாளை என்ன செய்யலாம், எங்கு போகலாம், யாரை சந்திக்கலாம், இப்படி யோசிக்கிறோம் இல்லையா? இவைதான் சிந்தனைகள். நாம் பொதுவான நமக்கு தேவையில்லாதவற்றை சிந்திக்கின்றோம். அதே நேரத்தில் தானாக தோன்றி வெளிப்படும் எண்ணங்களை பின்பற்றியும் சிந்திக்கின்றோம். சிந்திக்கும் விஷயத்தை நாம் தான் முடிவு செய்கின்றோம். இங்கு கோபப்படலாமா வேண்டாமா என்பதையெல்லாம் நம்முடைய முடிவுதான் ஆட்கொள்கிறது. ஆனால் கோபம் தோன்றும் இடம் எண்ணம். உருவான கோபத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். கோபம் தோன்றும் இடம் எண்ணம். உருவான கோபத்தை பயன்படுத்தி கொள்ளலாமா வேண்டாமா என்பது நம்முடைய முடிவு. எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் இடையில் உள்ள இணைப்பை கண்டுபிடிப்பதும், இரண்டிற்கும் இடையில் நம் கவனம் இருப்பதை புரிந்து கொள்வதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. ஒரு பைக் ஓட்டும்போது என்ஜினில் இருந்து வருகின்ற சுழற்சியை பின் சக்கரத்தோடு இணைப்பது ஒரு செயின். இந்த செயினை சுழற்றிவிட்டால் என்ன ஆகும்?
இந்த செயினை கழற்றிவிட்டால் என்ன ஆகும்? என்ஜின் இயங்கி சுழற்சியை உருவாக்கும், ஆனால் பைக் சக்கரங்கள் நகராது. இதே போலதான் நம் மன இயக்கமும் என்ஜினை போல எண்ணங்கள் தானாக உருவாகி சுழல்கின்றன. சிந்தனைகள் எனப்படுபவை டூ வீலரின் சக்கரங்களை போன்றவை. தேவையான போது செயினை இணைத்து சக்கரங்களை இயக்கலாம். தேவையில்லாத போது என்ஜினின் சுழற்சியை பயன்படுத்தாமல் விட்டுவிடலாம். இங்கு நம்முடைய பிரச்சனை ஒன்றே ஒன்றுதான். மனதில் உருவாகும் எண்ணங்களுக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். அப்படி பொறுப்பேற்கும் போது இன்னும் 3 பிரச்சனைகள் தோன்றுகின்றன. 1. இந்த எண்ணம் எனக்கு ஏன் வருகிறது? நம் தகுதிக்கு இப்படியெல்லாம் தோன்றலாமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு குற்றவுணர்வு கொள்வது. 2. இந்த எண்ணத்தை எதிர்த்து போராடி அதனை அழித்துவிட முயன்று தோற்றுக்கொண்டே இருப்பது. 3. எண்ணத்திற்கும் சிந்தனைக்குமான வேறுபாட்டை புரிந்து கொள்ளாமல் எண்ணத்தை அப்படியே சிந்தனையில் பிரதிபலித்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி அதன் விளைவுகளை உடலில் பெறுவது. அவர் கோபக்கார மனுஷன் என்று சொல்லப்பட்டால் அந்த நபருக்கு எண்ணங்களை கையாளத் தெரியவில்லை என்று பொருள். ஒரே ஒரு நிமிட புரிதல் நம் வாழ்வின் சகல அம்சங்களையும் மாற்றிவிடும். சீனாவில் பிறந்த அக்குபஞ்சர் மருத்துவம் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் இந்த அடிப்படையில்தான் புரிந்து கொள்ள முயல்கிறது. இவை இரண்டும் ஒன்று அல்ல என்பதை கூறுகின்றது. எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகள் வேறுபாட்டை நம்முடைய பழைய கதை ஒன்று விளக்குகிறது. பிள்ளையார் பிடிக்க குரங்காய் மாறிய கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு அரசர் நீண்ட ஆயுள் பெற விரும்பினாராம். தானே உலகின் சிறந்த நபர்களுள் ஒருவர் என்பதும் தன்னை போன்ற நல்லாட்சியை இன்னொருவர் நபரால் தர முடியாது என்பதும் அவர் கருத்து. எனவே அவர் மக்களுக்கு ஏதேனும் நலனை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணினார். மக்கள் நலனுக்காக தன்னுடைய ஆயுள் பல நூற்றாண்டுகள் நீள வேண்டும் என்று விரும்பினார். ஆயுள் நீட்டிக்கும் மருந்தினை தனக்கு தரும் நபருக்கு பெரும் பரிசு தருவதாக அறிவித்தார். நாடு முழுவதும் அப்படி ஒரு மருந்தை தேடும் பணி வேகமாக நடைபெற்று வந்தது. நாடோடியாக வாழ்ந்த ஒரு குருவை அரசரிடம் அழைத்து வந்தார்கள். குரு மருந்து தொடர்பான இரகசியங்கள் அனைத்தையும் அறிந்தவர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டார். அரசருக்கான மருந்தை தயார் செய்து அதை அரசரிடம் தருவதாக உறுதியளித்தார் குரு. அந்த மருந்தை தொடர்ந்து குடித்து வந்தால் நீண்ட காலம் உயிர் வாழலாம் என்று கூறினார் குரு. சில நாட்கள் கழிந்து ஒரு புட்டியில் மருந்தோடும் அரசரிடம் வந்து சேர்ந்தார் குரு. மருந்தை தினமும் அதிகாலையில் ஒரு மூடி அருந்த வேண்டும் என்றும் புட்டியில் இருக்கும் மருந்து தீரும் வரை அருந்தி வந்தால் மரணம் தள்ளி போகும் என்றும் குரு கூறினார். அரசர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மருந்து புட்டியை வாங்கி கொண்டார். குரு சில மாதங்கள் கழித்து வருவதாக கூறிவிட்டு மருந்தை பயன்படுத்துவதில் ஒரே ஒரு விதிமுறையை மட்டும் உள்ளதாக கூறினார். அரசர் ஆவலோடு என்ன விதிமுறை என்று கேட்டார். குரு விதிமுறை விளக்கினார். மருந்தை குடிக்கும்போது குரங்கை மட்டும் நினைக்கக்கூடாது. அரசருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. எனக்கு குரங்கை நினைக்கும் பழக்கமே இல்லை. எனவே இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்று கூறி குருவை வழி அனுப்பி வைத்தார். மறுநாள் அதிகாலையில் அரசர் மருந்து புட்டியை எடுத்தார். மூடியை திறக்கும்போது நிபந்தனை நினைவிற்கு வந்தது. குரங்கை நினைக்கக்கூடாது. ஆனால் மருந்து புட்டியை தொட்டவுடன் தொடங்கும் குரங்கின் நினைவு அகலவே இல்லை. சரி, இன்று மருந்தை குடிக்க வேண்டாம், மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டார் அரசர். மறுநாளும் அதே கதைதான். மருந்தை பற்றிய எண்ணம் வந்ததும் தொடர்ந்து குரங்கும் நினைவிற்கு வந்தது. இப்படியே பல நாட்கள் தொடர்ந்து பிரச்சனை நீடித்தது. முன்பு மருந்தை நினைக்கும் போது மட்டும் நினைவுக்கு வந்த குரங்கு பிறகு எப்போதும் நினைவிலேயே இருந்தது. குரங்கை மறக்க வழி தேட தேட குரங்கின் நினைவு அதிகமானது. கடைசியாக அமைச்சரவை கூட்டி குரங்கை மறக்க என்ன வழி என்று கேட்டார் அரசர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்ல கடைசியில் ராஜகுரு வழி காண்பித்தார். நம் மனதின் இயல்பே பழக்கம்தான். குரங்கை நினைத்து பழகிய உங்கள் மனம் அதனை விட மறுக்கிறது. எனவே பழக்கத்திற்கு பழக்கம்தான் தீர்வு. இன்னொரு புதிய பழக்கத்தை ஏற்படுத்தி பழைய பழக்கத்திலிருந்து விடுபடலாம் என்பதுதான் அந்த வழி. எந்த செயலையும் செய்ய துவங்கும் முன்னால் பிள்ளையாரை நினைத்து துவங்குவது வழக்கம் என்பதால் அரசருக்கு அதுவே
பரிந்துரைக்கப்பட்டது. இனிமேல் மருந்தை பார்த்தவுடன் பிள்ளையாரை நினைத்து கொள்ளுங்கள். பிள்ளையாரின் நினைவு இருக்கும் வரை குரங்கின் நினைவு வராது என்று வழி சொன்னார் ராஜகுரு. மறுநாள் அதிகாலையில் மருந்தை குடிக்க தயாரானார் அரசர். பிள்ளையாரை நினைத்து கொண்டே மருந்து புட்டியை எடுத்தார். பிள்ளையார் நினைவுடனே புட்டியின் முடியை சுழற்றினார். இப்போது அரசருக்கு நினைக்கக்கூடாத குரங்கு ஞாபகம் வந்துவிட்டது. மனதில் அரசர் பற்றியிருந்த பிள்ளையார் குரங்காக மாறியது. ஒவ்வொரு முறையும் பிள்ளையார் குரங்காக மாறியது. முயற்சி தீவிரமாக பிள்ளையாரும் குரங்கும் அதிகமாக நினைவுக்கு வந்து அரசருக்கு ஒன்று புரிந்தது. மனிதனின் ஆயுள் முடிந்தவுடன் இறக்கத்தான் போகிறான். தன்னுடைய பேராசை என்பதை அரசன் உணர்ந்தான். இதுதான் பிள்ளையார் பிடிக்க குரங்காக மாறிய கதை. ஆனால் கதை இதோடு முடியவில்லை. ஆயுளை புரிந்து கொண்ட அரசருக்கு குருவை மீண்டும் சந்திக்கும் ஆர்வம் வருகிறது. தனக்கு தொடர்பில்லாத குரங்கு ஏன் தனக்கு தோன்றியது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மேலிட குருவை மீண்டும் அழைத்து வரச் சொன்னார் அரசர். அரசருடைய கேள்விக்கு பதிலளித்த குரு, அந்த பதிலுக்கு பிறகு அரசனின் சிந்தனையிலிருந்து குரங்கு விடைபெற்றது. குரு சொன்ன பதில் உடல் நலம் பெறும் மன ரகசியமும் இருக்கின்றது. அது நிறைவு அத்தியாயத்தில். கடைசி அத்தியாயம் 16. நோய்கள் குணமாக எண்ணங்களை கையாள்வது எப்படி? குரு கொடுத்த மருந்தை அரசால் பயன்படுத்த முடியவில்லை. மருந்தை பார்க்கும்போதெல்லாம் குரங்கு நினைவுக்கு வந்து விடுவதால் நினைப்பதை நிறைவேற்ற முடியாமல் அரசன் பல வழிகளை தேடினான். குரங்கு பிள்ளையாராக மாறியதுதான் மிச்சம். மறுபடியும் குருவை தேடி கொண்டு வரும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டு குருவை தேடி கண்டுபிடித்தான் அரசன். குருவிடம் மருந்தை திருப்பி அளித்த அரசன் தான் உண்மையை உணர்ந்து கொண்டதாகவும் தனக்கு ஆயுள் நீட்டிக்கும் மருந்து வேண்டாம் என்றும் கூறிவிட்டு மருந்திற்கும் குரங்கிற்குமான தொடர்பை விளக்குமாறு கோரினான். குருவிடம் அரசன் கேட்டான், அப்படியானால் யாருமே அந்த மருந்தை சாப்பிட முடியாதுதானே? எல்லோராலும் சாப்பிட இயலும், உன்னாலும் கூட சாப்பிட்டிருக்க முடியும் என்றபடி சிரித்தார் குரு. அது எப்படி? நீங்கள்தான் மருந்தை குடிக்கும்போது குரங்கை நினைக்கக்கூடாது என்று கூறிவிட்டீர்களே. ஆனால் மருந்தை பார்த்தவுடன் தான் குரங்கு நினைவுக்கு வந்து விடுகிறதே. உன்னிடம் நான் என்ன நிபந்தனை விதித்தேன் என்று கேட்டார் குரு. மருந்தை சாப்பிடும்போது குரங்கை நினைக்கக்கூடாது என்று கூறினீர்கள். மருந்தை எடுக்கும்போதெல்லாம் குரங்கை நினைத்தாயா? ஆமாம், குரங்கு நினைவுக்கு வந்தது. அரசன் சொல்ல குரு மீண்டும் கேட்டார், குரங்கை நீ நினைத்தாயா? குரங்கு தானாக நினைவுக்கு வந்ததா? தானாகத்தான் நினைவுக்கு வந்தது. அப்படியானால் முதல் நாளிலேயே நீ மருந்தை சாப்பிட்டிருக்கலாமே என்று சாதாரணமாக சொன்னார் குரு. அரசனுக்கு புரியவில்லை. குரு மறுபடியும் விளக்கினார். குரங்கை நீ நினைக்கக்கூடாது என்பதுதான் நிபந்தனை. குரங்கு தானாக நினைவிற்கு வந்ததற்கு நீ என்ன செய்வாய்? தானாக வருவதும் நீ நினைப்பதும் வேறு வேறுதானே. தானாக வருவது எண்ணம் என்றும் தானே நினைப்பது சிந்தனை என்றும் அரசனுக்கு புரிந்தது. அரசனின் நினைவிலிருந்து குரங்கு விடைபெற்றது. ஏனெனில் தானே வரும் எண்ணத்திற்கு தான் பொறுப்பில்லை என்று உணர்ந்த உடனேயே குரங்கின் நினைவு படிப்படியாக குறைந்தது. இயல்பிற்கு திரும்பினான் அரசன். அரசனுக்கு புரிந்தது உங்களுக்கும் புரிந்ததா? உங்களுக்கு புரிந்துவிட்டால் உங்கள் மனதிற்கு நீங்கள்தான் அரசன். எண்ணத்தை எப்படி கையாள்வது என்பதும் சிந்தனையை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பதையும் மனதை ஆளும் அரசர்கள் தெரியுமா? மனம் அதன் இயல்பில் இருக்கும்போது மருந்தாக செயல்படுகிறது. மனதை இயல்பில் இருக்க விடுவது எவ்வாறு என்பதனை பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நின்று சாலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சாலையில் போவோர் வருவோரை எல்லாம் உங்களால் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் தெரிய மாட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் வீட்டு மொட்டை மாடியை நிமிர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. இப்படி பார்த்து கொண்டிருக்கும்போது உங்களுக்கு மிகவும் பழக்கமான நண்பர் சாலையில் செல்கிறார். அவரை நீங்கள் கவனிக்கிறீர்கள். மாடியிலிருந்து கையாட்டி அவரை அழைத்து சைகை மூலம் நலம் விசாரிக்கிறீர்கள். உங்கள் கைத்தட்டும் ஓசையால் கவரப்பட்ட அவர் உங்களை கவனித்துவிட்டு உங்கள் வீட்டிற்குள் வருகிறார். அவரோடு அளவலாவி விட்டு அவருக்கு விடை குறிக்கின்றீர்கள். இப்போது மறுபடியும் மொட்டை மாடியில் நின்று கவனிக்கின்றீர்கள். உங்கள் நண்பர் போன அதே சாலையில் உங்களுக்கு பிடிக்காத எதிரி ஒருவர் நடந்து போகிறார். அவரை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வந்து விடுகிறது.
மாடியில் கிடைத்த கல்லை எடுத்து அவர் மேல் வீசி எறிகிறீர்கள். சாலையில் போய்க் கொண்டிருந்த அவர் மேலே நிமிர்ந்து உங்களை பார்த்து விடுகிறார். கடும் கோபத்தோடு உங்கள் வீட்டிற்குள் நுழைகிறார். எதிரி என்ன செய்தார் என்பதை அப்படியே விட்டுவிட்டு நாம் விஷயத்திற்கு வருவோம். சாலையில் செல்வோர் நண்பரோ எதிரியோ நீங்கள் அழைக்கவில்லை என்றால் வீட்டிற்குள் வரமாட்டார்கள். சரிதானே? கைத்தட்டி நண்பரை அழைத்ததும் கல்வீசி எதிரியை அழைத்ததும் நீங்கள்தான். இருவரையும் அவர்கள் போக்கில் விட்டிருந்தால் நீங்கள் நிற்பது கூட அவர்களுக்கு தெரிந்திருக்காது. சில வினாடிகள் உங்களை கடந்து போயிருப்பார்கள். எதிரி வீட்டிற்குள் நுழைந்ததற்கு காரணமும் நீங்கள்தான். நண்பர் வீட்டிற்குள் வந்ததற்கு காரணமும் நீங்கள்தான். இந்த உதாரணத்தை அப்படியே எண்ணங்களுக்கு பொருத்தலாம். சாலை என்பதை உங்கள் மனமாக கொள்ளுங்கள். அதில் போவோர் வருவோர் எல்லாம் எண்ணங்கள். சாலையில் வருபவரை போல எண்ணங்கள் தானாக வருபவை. அவற்றை கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. எண்ணங்களை பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சும்மா இருந்தால் போதும். அவை தானாக மறைந்துவிடும். அதற்கு பதிலாக எண்ணங்களை அழைத்தாலும் எதிர்த்தாலும் அவை தானாகவே உங்கள் சிந்தனைக்குள் வந்துவிடும். உணர்வு உணர்ச்சியாக மாறும். எண்ணங்களை வெறுமனே பார்த்து கொண்டிருங்கள். தேவையான எண்ணங்களை மட்டும் சிந்தனைக்குள் நுழைய விடுங்கள். தேவையற்றதை சும்மா பார்த்து கொண்டு மட்டும் இருங்கள். சிந்தனை என்று வாசல் கதவு நம்மிடம்தானே உள்ளது. அதன் சாவியை எப்போதும் நீங்களே வைத்திருங்கள். நீங்கள் அனுமதிக்காமல் உங்கள் சிந்தனைக்கு எண்ணங்களால் வர முடியாது. ஒன்றை மட்டும் மறந்துவிடக்கூடாது. எண்ணங்களில் சரி தவறு என்று கிடையாது. அவற்றை உருவாக்குவது நாம் இல்லை. எனவே அவற்றிற்காக நாம் வருந்தவோ பொறுப்பேற்று கொள்ளவோ வேண்டிய அவசியமில்லை. எல்லாம் சரிதான். இப்படி எண்ணம் சிந்தனைகளாக வேறுபாடுகளை புரிந்து கொண்டு அவற்றை கையாள்வதுதான் என்ன பயன்? அதற்கு நோய்கள் குணமாவதற்கும் என்ன தொடர்பு? இதனை புரிந்து கொள்ள நாம் இதுவரை பார்த்த விஷயங்களை நினைவுபடுத்தி கொள்வோம். உடல் தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளும் தன்மை படைத்தது. நம்முடைய முறையற்ற வாழ்க்கையில் முறையால் நாமே உருவாக்கி கொள்ளும் எல்லா நோய்களையும் உடலால் குணப்படுத்தி கொள்ள முடியும். அவ்வாறு குணமாக்கும் முயற்சியைத்தான் பராமரிப்பு சக்தி பணி என்று நாம் புரிந்து கொள்கிறோம். உடலின் பராமரிப்பு சக்தி தன்னுடைய வேலையை முழுமையாக செய்ய வேண்டுமானால் நாம் அதன் பணிகளில் குறுக்கிடக்கூடாது. நாம் குறுக்கிடுவது என்பது உடலின் மூலமாக குறுக்கிடுவதையும் மனதின் மூலமாக குறுக்கிடுவதையும் குறிக்கும். இயற்கைக்கு மாறான எந்தவிதமான பழக்க வழக்கங்களால் நமக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டதோ அதே பழக்கங்களை தொடர்வதும் உடல் வெளியேற்ற விரும்பும் கழிவுகளை அடக்கி வைக்க முயற்சிப்பதும் உடல் ரீதியான குறுக்கீடுகள் ஆகும். உடலை சமநிலையில் வைத்திருப்பதைப் போலவே மனதை சமநிலையில் வைத்திருப்பதும் பராமரிப்பு சக்தியின் மிக முக்கிய பணியாகும். கோபம், துக்கம், கவலை, மகிழ்ச்சி, பயம் இவை அனைத்தும் உணர்ச்சிகளாக மாறும்போது மனம் சமநிலை தவறுகிறது. தொடர்ந்து மனச்சமநிலை பாதிக்கப்பட்டால் அதனை இயல்பிற்கு கொண்டு வர பராமரிப்பு சக்தி அதிக அளவில் தேவைப்படுகின்றது. மனம் தன் ஆற்றலை செலவிடுகின்றது. சாதாரணமாக உடலில் தோன்றும் ஒரு காயத்தை எந்தவித மருத்துவ உதவியுமின்றி பராமரிப்பு சக்தி சில நாட்களில் ஆற வைக்கின்றது. ஆனால் காயம் பற்றிய பயம் மனதில் தோன்றி மன சமநிலை குலையும் போது காயத்தை குணமாக்க வேண்டிய பராமரிப்பு சக்தியின் ஆற்றல் பயத்தை போக்குவதற்காகவும் செலவழித்து விடுகிறது. சில நாட்களில் தானே குணமாகி இருக்க வேண்டிய காயம் பயம் என்னும் உணர்ச்சியால் நீடித்த காயமாக மாறுகிறது. உடல் தன் இயல்பில் இயங்க வேண்டுமென்றால் மனமும் தன் இயல்பில் இயங்க வேண்டும். மனம் தன் இயல்பில் இருக்க என்ன செய்ய வேண்டும்? நம் சிந்தனையில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையை நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. எண்ணத்தில் பயம் வருவது இயற்கை. எண்ணத்தில் எது வேண்டுமானாலும் வரலாம். அதனால் பாதிப்பு எதுவும் இல்லை. அவை அனைத்தும் உணர்வு நிலையில் இருப்பவை. அவற்றால் உடலுக்கோ மன சமநிலைக்கோ கேடு ஏற்படுவதில்லை. ஆனால் எண்ணத்தில் தோன்றும் பயத்தை சிந்தனையில் அனுமதித்தால்
மன சமநிலை குலைந்து பராமரிப்பு ஆற்றலை வீணாக்கும். நோய்கள் இருப்பவர்கள் நீடித்த நோயாளியாக மாறுவார்கள். நோயற்றவர்கள் நோயை தங்களே வரவழைத்து கொள்வார்கள். மன சமநிலை என்பது பாசிட்டிவ் தாட் என்று சொல்லப்படும் நல்லெண்ணத்தை குறிப்பதல்ல. எண்ணத்தில் தோன்றும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதும் அவற்றுக்கு எதிராக போராடாமல் இருப்பதுமே மன சமநிலை ஆகும். ஒரே ஒரு முறை மன சமநிலையை அறிவு ரீதியாக புரிந்து கொண்டால் அது நிரந்தர புரிதலாக மாறி எண்ணங்களை கையாளும் எளிய கலையாக மாறி நமக்கு கைகூடுகிறது. நாம் நூலின் துவக்கத்தில் பார்த்த அற்புதங்களை அனைத்தும் மருத்துவ மன சமநிலையில் நிகழ்ந்தவை. உடலின் பல பணிகளில் மனம் குறுக்கிடாத போது நடந்தவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தேவையற்ற எண்ணங்களை சிந்தனைகளாக மாற்றிக்கொள்ளும் போது நொசிபோ என்னும் நாசமாக்கும் விளைவு தோன்றுகிறது. மன ஆற்றலையும் உடல் ஆற்றலையும் வீணடிக்கின்றது. நம் மனதை புரிந்து கொண்டால் உடலை புரிந்து கொள்வது எளிது. ஏனென்றால் உடல்தான் மனமாகவும் இருக்கின்றது. உடல் கண்ணுக்கு தெரிகின்ற மனம், மனம் கண்ணுக்கு தெரியாத உடல். மனிதனுடைய திட வடிவம்தான் உடல். இது மனதின் திட வடிவம் என்றும் கூறலாம். உடலுடைய ஆற்றல் வடிவம்தான் மனம். ஒன்றை சீர்குலைத்தால் மற்றொன்றும் சீர்குலையும். இயற்கை விதிகளை பின்பற்றினால் உடல் நலத்தோடு வாழ முடியும். எண்ணங்களை கையாள தெரிந்தால் பல மனபலத்தோடு வாழ முடியும். ஏனெனில் நலம்தான் பலம்.